வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். நல்ல ஒரு தேன்குழல் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா கரகரன்னு வரும், கிறிஸ்பாக, நோ ஃபெயிலியர் ரெசிபின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, எல்லா இதுலேயும் பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வாங்கின மாவோ இதுவோ இது பண்ணி சலித்து வச்சுருந்தா கூட மாவு பிசையறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சலிச்சுக்கோங்க. இது நிறைய டிசாஸ்டரை தடுக்கிறதுக்கான முக்கியமான ஸ்டெப்பு எந்த பலகாரம் செஞ்சாலும். நான் இதில் 2 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் பெருங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து பவுடர். அந்த உளுந்து சும்மா லைட்டாக செவக்காமல் ஓரளவுக்கு சூடு வர வரைக்கும் வறுத்து ஆற வச்சு அரைக்கிறது தான். இது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இதில் வச்சு சலிக்கிறேன். பேப்பரில் சலித்தா இதை மாதிரி இது பண்ணி சலிக்க தேவையில்லை, எங்கேயும் சிந்தாமல் இருக்கணும். அவ்வளோவா எதுவும் வரலைன்னா கூட நம்ம சலிச்சுக்கிறது நல்லது. நான் ஸ்டோர் பாட் மாவில் தான் செஞ்சேன், எனக்கு நல்லா தான் வந்தது, எதுவும் பிரச்சனைலாம் வரல. இது எல்லாத்தையும் போட்டு நம்ம உப்பு போட்டு வெண்ணெய் 2 டீஸ்பூன். வெண்ணெயை போட்டோன்னே நல்லா கையால் பசைஞ்சுக்கோங்க. வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஜீரகம் ஒரு 1.5 டீஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா கையால் கலந்து விட்டுக்கோங்க. அந்த வெண்ணெய் மாவோட எல்லா பகுதியிலையும் கோட் ஆகிடணும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க, ஒரே தடியாக ஊற்றிடக்கூடாது. சேர்ந்து வந்த அப்புறமும் ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். மாவு புழிஞ்சா ஈஸியாக புழிய வர மாதிரி அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸான்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இது எப்படி புழியதுன்னு காமிக்கிறேன். அச்சில் எடுத்துகிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு மாவை வச்சு உள்ளே வச்சுட்டு, தேன்குழல் வாழை இலை கிடச்சிதுன்னா சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதை மாதிரி பெரிய அகலமான கரண்டி என்னென்ன வச்சுருக்கீங்களோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டு அதை அப்படியே எண்ணெய் வச்சு சூடானோன்னு திருப்பி விட்டுக்கணும். இப்போ எண்ணெய் சட்டியில் எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றி எண்ணெயை நல்லா ஹாட் ஆகிட்டு மீடியம் ஃப்ளேமில் அதுக்கப்புறம் வச்சுட்டு ஒன்று இது மாதிரி ஒரு சின்ன பால் போட்டு அது மேலே வந்துருச்சுன்னா மாவு சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். போட ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் ஒன்று ஒன்றா முறுக்கு நம்ம செஞ்சதெல்லாம் ஒன்று ஒன்றா பெரட்டி விட்டிங்கன்னா அது கரெக்டாக இதாகிடும். இந்த இடத்துல எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் இது பண்ணட்டும். போட்ட உடனே திருப்பிலாம் விடாதீங்க. இந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு அதுவும் ஒரு 2-3 நிமிஷம் வச்சு நல்லாவே சலசலப்பு செட்டில் ஆகும். அதுக்கப்புறமா எடுத்துட வேண்டியது. எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஓட்டத்தட்டில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஒரு ஈடும் ஆறுனதுக்கப்புறம் இதே மாதிரி எவர்சில்வர் டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இணைந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம்.